ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. பாபாவினால் கூறப்பட்ட 2 கதைகள். 14/2/1912. நான் அதிகாலை எழுந்திருந்தேன். காக்கட்டாகத்தில் பங்கேற்றேன். சாயிபாபா சாவடியை விட்டு நீங்கிய பிறகு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளை நோக்கி தன்னுடைய சிறிய கைத்தடியை அசைக்கிறார். பின்னர் வழக்கம் போல் கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டு புறப்படுகிறார். நாங்கள் வழக்கம் போல் எங்களது பஞ்சதக்ஷி வகுப்புகளை நடத்தினோம். அப்போது சாயிபாபா வெளியே கிளம்பி செல்வதையும் பின்னர் மசூதிக்குள் வழக்கம் போல் திரும்ப செல்வதையும் நாங்கள் கண்டோம். சாயிபாபா 2 கதைகளை கூறினார். ஒரு வழிப்போக்கனை ஒரு நாள் காலை ஒரு ராட்சதன் கூப்பிட்டான். வழிப்போக்கனோ அதனை துர்சகுனம் என்று கருதினான். ஆனால் மேற்கொண்டு பயணத்தை தொடருகையில் 2 கிணறுகளை பார்த்தான். அவைகளின் நீரினை பருகி தமது தாகத்தை தணித்து கொண்டான். அவனுக்கு பசி ஏற்பட்ட போது ஒரு இல்லறத்தாரனை கண்டான். தனது மனைவியின் யோசனையின் பேரில் அவனுக்கு உணவு அளித்தான். சோளம் நன்றாக முதிர்ச்சி அடைந்து விளைந்திருக்க வயல் ஒன்றினை அவன் கண்டு தமக்கு ஹர்தா வேண்டுமென்று விரும்பினான். வயலின் உரிமையாளர் அதனை அவனுக்கு கொடுத்தார். எனவே வழிப்போக்கன் மகிழ்ச்சியடைந்தான். புகைப்பிடித்த வண்ணம் சந்தோஷமாக அவன் மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். அவன் கடந்து வந்து கொண்டிருந்த காட்டினுள் அவன் ஒரு புலியினை கண்டான். தைரியத்தினை இழந்து ஒரு குகையினுள் ஒளிந்து கொண்டான். புலி மிகவும் பெரியது. அவனை சுற்றிலும் அலைந்து திரிந்தது. சாயிபாபா அவ்வழியாக கடந்து செல்ல நேரிட்டது. வழிப்போக்கனுக்கு தைரியத்தினை ஊட்டினார். அவனை வெளியே அழைத்து அவனுக்குரிய பாதையில் அவனை சேர்ப்பித்து ஏதாவது ஒரு வகையில் நீ அதனை துன்புறுத்தினாலின்றி புலி நம்மை துன்புறுத்தாது என கூறினார். மற்றொரு கதையானது சாயிபாபாவிற்கு 4 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுள் ஒருவர் வெளியே சென்று பிச்சை எடுத்து சமைக்கப்பட்ட உணவு ரொட்டி சோளம் இவைகளை கொணர்ந்தார். அவர்களுடைய தாய் தந்தையருக்கு அவர்களுக்கு போதுமான அதே அளவு உணவை மட்டுமே அவர் மனைவி அளித்து வந்தாள். மற்ற சகோதரர்களை பட்டினி போட்டாள். அப்போது சாயிபாபாவுக்கு ஒரு ஒப்பந்த வேலை கிடைத்தது. தான் பெற்ற பணத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தார். வசதியாக உள்ள சகோதரர் உட்பட அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டது. பின்னால் அச்சகோதரருக்கு குஷ்டரோகம் பிடித்தது. அனைவரும் அருவருப்படைந்தனர். அவருடைய தகப்பனார் அவரை புறக்கணித்தார். அப்போது சாயிபாபா அவருக்கு வழக்கமான உணவளித்து அவரது நலன்களை பார்த்து கொண்டார். முடிவாக அச்சகோதரர் இறந்துவிட்டார். மதிய ஆரத்தி வழக்கம் போல் நடந்தேறியது. அதன் பின் நாங்கள் உணவு உட்கொண்டோம். நான் சிறிது ஓய்வெடுத்தேன். சிவானந்த சரஸ்வதியும் விஜய துர்காவைச் சேர்ந்த தாகூரும் கிளம்பி சென்று விட்டனர். உள்ளூர் ஆசிரியரின் வியாகி என்பவர் அனைவரையும் உணவுக்கு அழைத்தார். நான் செல்ல மறுத்துவிட்டேன். ஆனால் மற்ற அனைவரும் சென்றனர். சாயிபாபா மாலை உலாவின் போது நான் ஏன் செல்லவில்லை என்று கேட்டார். நான் உண்மையை கூறினேன். மதியம் ஒரு வேளைக்காக என்னால் 2 முறை உண்ண இயலாது என்று கூறினேன். சாயிபாபா யாரையோ பாதுகாப்பதில் ஆழ்ந்து விட்டதைப் போல் தோற்றமளித்தார். கிழக்கேயும் மேற்கேயும் உறுதியுடன் உற்று பார்த்தார். வாதாவுக்கு செல்லுங்கள் என்னும் வழக்கமான வார்த்தைகளுடன் எங்களை கலைந்து போக சொன்னார். இரவில் பீஷ்மா பஜனை செய்தார். தீக்ஷித் ராமாயணம் படித்தார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.